என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை பஞ்சமியினுடைய இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் இந்த வராகி என்னைக் கண்டாலே உனக்கு நல்ல நேரம்தான். என் பிள்ளையே, உனக்கான வெற்றியை உன் கைகளில் சமர்ப்பிக்க வந்த இந்த வராகி என்னை தொட்டு நீ உள்ளே அழைத்துவிடு. இன்றைய விடியல் உனக்கு சங்கடகர சதுர்த்தியினுடைய விடியலாகவே இருந்தாலும் இரவு நேர பூஜைக்கு உகந்தவளான இந்த வராகிக்கு உரிய நாளான இன்று தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கின்றது. இன்று மாலை உனக்கு சங்கடகர சதுர்த்தி முடிந்து 3:49 தேய்பிறை பஞ்சமி திதி ஆரம்பித்து விடுகின்றது. என் பிள்ளையே, இரவில் என்னை வழிபட்டு உன்னுடைய அத்தனை விருப்பங்களையும் நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டிய நாள். என் குழந்தைக்கு எதுவுமே செய்ய முடியவில்லை என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை. ஏன் தெரியுமா? இந்த தாயானவள் எனக்கு நீ பெரிதாக எதையுமே செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. எனக்காக ஒரு தீபத்தினை ஏற்றி வைத்து விட்டால் போதும். நீ மனதார என்னை அழைத்தால் போதும். அம்மா எங்கிருந்தாலும் சரி, உன்னை காக்க ஓடோடி வந்து விடுவேன். என் குழந்தையே, உனக்கு இன்று இந்த தாயின் மூலமாக கிடைக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் வெற்றி வாக்கு. நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற சத்திய வாக்கு என்பதனை நினைவில் வைத்து கொண்டு இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்கத் தொடங்கு. என் பிள்ளையே, இன்று இது மங்கள வெள்ளிக்கிழமையோடு கூடி வந்திருக்கின்றது. தேய்பிறை பஞ்சமி திதியானது உனக்கு மங்கள வெள்ளிக்கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட நாளில் இரவு நேரத்தில் நீ பூஜைகளை செய்யும் பொழுது உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வ சக்திகளினுடைய நடமாட்டம் அதிகரித்துவிடும். உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை பின்தொடர்ந்து வரும். இத்தனை காலமும் எதற்காக என் பிள்ளை கஷ்டப்பட்டாயோ, எந்த ஒரு விஷயம் உன் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கும் என்று எண்ணினாயோ, அந்த ஒரு விஷயத்தை இந்த தாயானவள் நான் நீ கேட்காமலேயே உன் கைகளில் தருகின்றேன். என் பிள்ளையே, எப்பொழுதுமே தனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நீ புலம்பக்கூடாது. யாருமே இல்லாதவர்களுக்குத்தான் தெய்வம் எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கின்றார்கள். என் தங்கமே, அதற்காக நான் யாரும் இல்லாமல் இருக்க முடியுமா என்று நீ யோசிக்காதே. என் பிள்ளையே, தெய்வத்தினுடைய அன்பு ஏதேனும் ஒரு ரூபத்தில் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு உன்னோடு இருப்பவர்கள் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மூலமாகவே உனக்கான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் எதற்காக கஷ்டப்பட்டோம், எதற்காக வருந்தினோம், எதற்காக கண்ணீர் சிந்தினோம் என்று என் பிள்ளை வேதனைப்படுவதையெல்லாம் நிறுத்திவிட்டு நீ சிந்திய கண்ணீர் துளிகளுக்கு பலன் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் இன்னொருவர் உன் மீது செலுத்திய வேதனையின் உச்சம் என்பதனை புரிந்து கொண்டு அவர்கள் செய்த சூழ்ச்சிக்கான பலன் அவர்களை போய் சேரப்போகின்றது. அதிலும் குறிப்பாக உன் தாயானவள் இந்த வராகி என் மூலமாக என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் என் பிள்ளை நீ முற்றுப்புள்ளியினை வைக்கப் போகின்றாய். யாராலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு சோதனைகளையும் கொடுத்துவிட முடியாது. உன்னை ஆட்டி படைக்க நினைப்பவன் இந்த வராகி என்னை தாண்டித்தான் உன்னிடத்தில் வர வேண்டும். என் பிள்ளையே, ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் உடைந்து அழுவதை நிறுத்திவிட்டு நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சவாலை நாம் வென்று காட்ட வேண்டும். இதை வென்று காட்டுவதற்கான திறமை கூடவா நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி என் பிள்ளை அந்த வெற்றியை தொடரத்தான் நினைக்க வேண்டுமே தவிர மாறாக ஒரு பொழுதும் எதையும் கிடப்பில் போட்டுவிட எண்ணாதே. உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு அதிசக்தி வாய்ந்த நாட்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள். அப்படி பார்க்கும் பொழுது இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் நான் பேரதிர்ஷ்டத்தை நிகழ்த்தியே தீருவேன்.
யார் வந்து என்ன சொன்னாலும் சரி, யார் உனக்கு எதை செய்யக்கூடாது என்று நினைத்தாலும் சரி, அத்தனையையும் தாண்டி நான் உனக்கு செய்கிறேன், உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்றால் அதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான். நீ என் மீது கொண்ட அந்த அன்புதான். இந்த தாயானவளின் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாகத்தான் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் ஓடோடி வந்து செய்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இப்படி ஒரு நிலைமை நமக்கு ஆகிவிட்டதே என்று எண்ணி வருந்தாமல், இந்த நிலையிலாவது இருக்கின்றோமே என்று எண்ணி ஒரு முறை சந்தோஷப்பட்டு பார். நிச்சயமாக உனக்கு அந்த நேரம் உன் மனது மிகுந்த ஒரு ஆறுதலை கொடுத்துவிடும். என் பிள்ளையே, எல்லோராலும் அவ்வளவு எளிதாக மற்றவர்களுக்கு உதவிகளை செய்துவிட முடியாது. அதற்கென்று ஒரு மனப்பக்குவம் வேண்டும். அதற்கென்று ஒரு மனதில் நல்ல எண்ணங்கள் வேண்டும். யாரும் யாருக்கும் எந்த உதவிகளையும் செய்ய ஒரு பொழுதும் எண்ணுவதில்லை. யார் நினைத்தாலும் சரி, அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதலை செய்யச் சொன்னால் யோசிக்காமல் செய்வார்கள். அதே நேரத்தில் நல்லதை செய்யச் சொன்னால் நீண்ட நேரம் யோசிப்பார்கள். இதுதான் இன்றைய உலகம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் எனக்கில்லை. எல்லோரையும் சொல்லவில்லை என்றாலும் ஒரு சில பிள்ளைகள் மட்டும் இதில் விதிவிலக்கு. மற்றவர்களுக்கு உதவி செய்வதையே தன்னுடைய நோக்கமாக வைத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு செய்ய அதனால் அவர்களுக்கு பலன்கள் திரும்ப வந்து கொண்டிருக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, இத்தனை காலமும் ஏங்கினாய், உனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது உனக்கே அதன் மீது சிறிது பிடித்தம் விட்டுவிட்டது. இத்தனை காலத்திற்கு பிறகு இனி அது நமக்கு கிடைத்தால் என்ன, கிடைக்காமல் போனால் என்ன என்று என் பிள்ளை யோசிப்பாய். நமக்கு கிடைக்காது போனவற்றினுடைய நிலைமை இப்பொழுது என்ன, அது எப்படி இருக்கின்றது என்றெல்லாம் என் பிள்ளை யோசிக்க மாட்டாய். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீ சிந்தித்து விடுவாய். நமக்கு கிடைத்தால் நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்கின்ற உணர்வு மட்டும் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கிறது என்றால் அதன் மீது உனக்கு இருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாக இருக்கிறது என்று அர்த்தம். என் பிள்ளையை, சண்டையிட்டு போட்டி போட்டு ஒரு விஷயத்தை பெறுவதற்கு பதிலாக சற்று அமைதியாக சிந்தித்து புத்திசாலித்தனமாக யோசித்தால் சட்டென்று அதை அடைவதற்கு ஏதேனும் வழிகள் உனக்கு கிடைத்து விடலாம். இதுவெல்லாம் யோசிப்பதற்கு இப்பொழுது யாருக்கும் நேரம் கிடையாது. இங்கு யாருமே தன்னுடைய மூளைக்கு வேலை கொடுப்பதில்லை. ஏனென்றால் தலைவலி வந்துவிடும் என்று சொல்கின்றார்கள். என் பிள்ளையே, இப்படி இருந்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது? நல்ல விஷயங்களை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டும். நல்ல நல்ல புத்தகங்களை வாங்கி வாசிக்க வேண்டும். அதில் இருக்கின்ற கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக உள்வாங்குகின்ற மனப்பக்குவத்தோடு நீ நடந்து கொண்டாயானால் எந்த ஒரு தோல்வியும் உன்னை நெருங்க பயப்படும். உன் அருகில் வருகின்ற எந்த ஒரு விஷயங்களுமே நாம் இங்கே செல்லலாமா என்று யோசிக்க வைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நீ நல்ல நிலையை அடைய வேண்டும். உனக்கு இந்த தாயினுடைய அன்பு இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை என்று உணர்கின்றாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையில் அனைத்தையும் பெறுவதற்குரிய சூழ்நிலையை நோக்கி நீ நகரத் தொடங்கி விடுவாய். யாருக்காகவும் எதற்காகவும் உன்னுடைய கொள்கைகளை மட்டும் நீ இழந்து விடாதே. இதுதான் உனக்கான பாதை என்று தெரிந்துவிட்டால் அதில் முன்னேற முயற்சி செய்து கொண்டே இரு. என் பிள்ளையே, உன்னுடைய முயற்சி இந்த தாயின் ஆசிகளோடு இந்த நல்ல நாளில் உனக்கான நல்லதொரு சந்தோஷத்தை பெற்று கொடுக்கத்தான் போகின்றது. நான் பொறுப்பெடுத்திருக்கின்றேன் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கைக்கு. ஒவ்வொரு விடியலிலும் நான் உன்னை தேடி வருவதற்கு காரணமும் அதுதான். என் பிள்ளை, மனமுடைந்து எந்த ஒரு செயலையும் செய்ய தொடங்கக்கூடாது. நீ காயங்களையே அனுபவித்து கொண்டிருந்தாலும் சரி, உன் மனதில் வேதனைகளையே சுமந்து கொண்டிருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் களைந்தெடுத்து விட்டு இந்த நாள் நமக்கான நாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இதை மட்டும் உணர்ந்து இன்று நீ செய்கின்ற விஷயங்களில் சரியாக இருந்து விட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு பல வெற்றிகளை நிச்சயமாக கொடுக்கும். இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை மீட்டு உன் கைகளில் தரும். அதை பெற்றுக்கொள்ள இன்று நீ தயாராக இரு.
நான் உன்னோடு தான் பயணித்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.